ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முல்லை கொடி பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய தடவை உங்கள் வீட்டில் முல்லை கொடி வச்சு அதுக்கு நிறைய உரம் போட்டு நிறைய தண்ணி ஊற்றி கூட அதுக்கு பாடுபட்டிருப்பீங்க. ஆனாலும் அது பூ வைக்காமல் குட்டி குட்டி அரும்பாக வைக்கிறதுக்கு காரணம் நம்ம தண்ணி ஊற்றுறதுனாலையும் நம்ம உரம் போடுறதுனாலையும் அது பெரிய பெருசாக பூ வைக்கிறது இல்லை. கடையிலலாம் அது அதோட சொந்த முயற்சியில் நம்ம தண்ணி ஊற்றுறது பிடிக்காது. அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறது நம்ம பிடிச்சி ஊற்றுறோம். ஆனால் அதுக்கு இயற்கை தண்ணி தான் பிடிக்கும். இயற்கை தண்ணினா என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அதாவது இயற்கை தண்ணினா மழை பெஞ்ச உடனே எங்கள் மரத்தில் பெரிய பெரிய அரும்புங்க. அது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பறிச்சிட்டாங்க. என்ன கொடியை பாருங்கள், அது கீழே தோட்டத்துலேருந்து மேலே வரைக்கும் வந்திருக்கு வீட்டில். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், கீழே இருந்து எவ்வளோ பெருசாக வீடு மேலே வரைக்கும் அழகாக நிறைய பூ பூக்குங்க. அது பின்னாடி இப்போ தான் கட்டின்னு இருக்காங்க எங்கள் அம்மா. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் நிறைய ஐட்டம் செடி வச்சு அது உரம் நிறைய போட்டு கஷ்டப்பட்டுருந்தா ப்ளீஸ் அந்த மாதிரி கஷ்டப்படாதீங்க. அதுக்கு எப்போ மழை பெய்யுதோ மழை வருதோ அப்போ தான் அதுக்கான சக்தி அந்த மழையிலேருந்து கிடைக்கும். இயற்கை தண்ணியிலேருந்து தான் அதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ பெருசாக பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களே நிறைய அரும்பு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ குட்டியாக இருக்கிறதுலேயே இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா இன்னும் பெருசாக இன்னும் பூக்கிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக கொடி பாருங்கள். மேலே எல்லாம் ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.